ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை உபாகமம் 28 அதிகாரம் 8 கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். Dear children of God, God wants to bless the labor of your hands. The Lord wants to bless your barn so that you will not lack in any good things, any blessings in your life. Our God is a God of blessings. Whenever we obey the commandments of God, God is going to command blessings upon our job. God is going to command the blessings upon our barn. நம்முடைய வாழ்க்கையில நாம் கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்முடைய களஞ்சியங்கள் நிரம்பும்படிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். It is God who commands the blessings upon our barns. It is God who blesses our job, our business, our family, our finance. He will command the blessings upon your job. You need to believe God's blessings. இந்த உலகத்துல அநேக வேலைகளில நம்முடைய வேலை மிகவும் ஒரு எளிமையான வேலையா இருக்கலாம். அந்த எளிமையான வேலையை உயர்வான வேலையாய் மாற்ற கர்த்தர் கட்டளையிட முடியும். It is like an order coming from the CEO. Our Lord God is the master and the creator of all the heavens and the earth. When He commands, everything happens in your life. அதுதான் உண்மை. அவர் கட்டளையிட எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்கிறது. அதோடு மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். The Lord God will bless you in the nation, whatever the nation that God has given to you. If He has brought you to America, He will bless you in America. If He has brought you in the Middle East, God will bless you in the Middle East. If He has brought you to Australia, and God is going to bless you in Australia. If the Lord has brought you to Europe, He is going to bless you in Europe because He has all power. He can command every blessings in your life, in your family's life, in your children's life. So don't worry. Just obey and believe God's word. God will bless you. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கையிடும் எல்லா வேலையிலும் எங்கள் களஞ்சியங்களிலும் நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரே, உமக்கு நன்றி. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்தெந்த இடங்களிலே இப்பொழுது அவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையோ அந்தந்த இடங்களிலே அவர்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். அவர்கள் எந்த தேசத்தில் இருக்கிறார்களோ அந்த தேசத்தில் அவர்களை ஆசீர்வதியும் அப்பா. அவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் அதிகார பிரபுக்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம். உடைய பிள்ளைகள் உமக்கு கீழ்ப்படுகிறதுனால, உடைய கட்டளைகளுக்கு அவர்கள் இணங்கி நடப்பதினால அவர்கள் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமும் குறைவில்லாமல் நிறைவாக இருக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.